காரணம் என்னன்னா இந்த பயிற்சியில இறைவனுடைய பேராற்றல்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பேராற்றல் ஒவ்வொரு நாளும் ஒரு டயத்துக்கு வருது. அப்ப அதை காலையில நேரம் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறோம். பிரம்ம முகூர்த்தங்கிறோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல மொத்தமா சொல்றமே தவிர பைப்புல தண்ணி வரும்னு சொல்றமே தவிர டைம் சொல்றது இல்ல. அது பைப்புல தண்ணி வரும், எந்த டயத்துல வரணும்னு தெரியணும் இல்லையா, அதான் முக்கியம். அப்ப அது இது யாரு சொல்லல. அப்படி ஒரு டயத்தை நமக்கு இப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஆதாரபூர்வமா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களும் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பயனடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இறைநிலைக்கே போயிட்டாங்க. அவங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வள்ளலாறு அந்த நிலையில் போனோம். வள்ளலாருங்க இன்னைக்கு தெய்வம் நமக்கு இல்லைங்களா, அவருக்கு குருவா இருந்திருக்காரு ஒருத்தர். இத்தனை நாள் நமக்கே தெரியாது. அப்ப நம்ம எதோ ஆராய்ச்சிக்கு போற போது அது நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்ப அதுல நம்ம இப்ப போய் அதுல பயணம் பண்றோம். அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் இருக்கு. எத்தனையோ பேசுறோம் நம்ம இப்ப நம்ம செய்யற இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா அட்டமா சித்து 8 சித்துக்கள் இருக்கு. இந்த பயணத்துல யோக பயணத்துல அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அட்டாங்க யோகம். அந்த அட்டாங்க யோகம் பண்ணும்போது என்னன்னு கேட்டா அந்த ஒவ்வொரு யோகத்துக்கும் இயமம் நியமம் ஆதனம் பிரத்யாகாரம் பிராணாயாமம் இப்படிலாம் 8 யோக படிநிலைகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. எந்த பிராணாயாமம் பண்ணினீங்கன்னா என்ன பண்ணும், தாரணம் பண்ணினீங்கன்னா என்ன பண்ணும், பிரத்யாகாரம் என்ன பண்ணும், சமாதி என்ன பண்ணும், தியானம் என்ன, இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒன்னும் பண்ணும்போது அந்த இதுல பாத்தீங்கன்னா அதுல சித்தி ஆனவங்க தான் இப்ப அந்த ஒரு சில சித்து வேலைகளை, அதாவது கை கால் இதெல்லாம் தனித்தனியா இருக்கு சாமி, ஒரு சிலர் இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்றாங்க, இங்க இருக்கிறாங்க, மறுபடி பார்த்தா எங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்னுல. அப்ப அந்த அட்டமா சித்துக்களும் இதெல்லாம் சிக்கும். இந்த 8 சித்துக்கள்ல இந்த 8 சித்துக்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய மலைய கடுகு மாதிரி பண்ண முடியும், கடுக பெரிய மலையா பண்ண முடியும் இந்த அட்டமா சித்துக்கள்ல. இந்த அட்டமா சித்துக்கள் இப்ப அதை சார்ந்த பாடம் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த நிலைக்கு போகணும்னா நமக்கு அந்த பிறப்பு நம்ம பிறந்து இருக்கிறோமானா இல்ல. அதுக்குன்னு ஒரு தனி பிறப்பு இருக்கு, காலம் இருக்கு. அதுல பயிற்சி பண்ணி அதுல போனா மட்டும்தான் அது கிடைக்கும் நமக்கு. அது நிறைய காலம் இருக்கு. அந்த வகையில பார்த்தா இப்போ நம்ம இப்போ நம்ம சிவன்னு கும்பிடுறோம், விஷ்ணுன்னு கும்பிடுறோம், ருத்ரன்னு கும்பிடுறோம். இதெல்லாம் என்ன, எல்லாமே ஒரு தத்துவம் தான். அப்ப இதுல சிவம்ங்கிறது அந்த அட்டமாசத்துல முழுசும் முடிச்சவங்க. ஆனா சாதாரணமா இப்ப நம்ம இருக்கிறவங்க நமக்கு 3 படிநிலை தான் உண்டு. யாரு மனிதனுக்கு 3 படிநிலை தான் உண்டு. இதுல உங்களுக்கு நான் 18 உபதேசம் கொடுக்குறேன், 20 உபதேசம் கொடுக்குறேங்கிறதெல்லாம் சும்மா அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். அதிர்ச்சியா இருக்குல்ல. ஏன்னா அதுக்குதான் நான் அப்ளை சொன்னது. நம்மளே பசியோட போனேன், ஒரு நேரம் போட்டாலும் சரி 2 நேரம் போட்டாலும் சரி, என் பசியா இருந்தா சரின்னு தான் நம்ம போனேன். அப்ப போட்டவங்களை குறை சொல்றது இல்ல. அப்ப நமக்கு இது காலமெல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் பசியாதிக்கலாம்ங்கிற ஒரு இடம் இருக்கிற போது, புரியுதுங்களா? அப்போ இதுல என்னன்னா அந்த ஒரு நேரம் 2 நேரத்துக்கு சாப்பாடு போட்டவங்களை குறை சொல்லல. அந்த ஒரு நேரம் 2 நேரம் சாப்பாடு போட்டதுனாலதான் நமக்கு இந்த ரெகுலரா சாப்பிட்றதுக்கு ஒரு வழி பிறந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டு ஒரு நாள் சாப்பாடு போட்டு பண்றான். அப்போ அவன் என்ன பண்றான்னா, சாமி நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு ஏதோ பண்ணுங்க, உங்களுக்கு ஏதோ உண்டான வேலைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்னு. அப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், நம்மளும் போட்டுட்டு இருக்கிறான். ஒரு 30 நாள் ஒரு 29 நாள் போட்டோம். அப்ப அடுத்த பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறான், இவன் எங்கிருந்தா வந்தானப்பா, வேற இவன் சோறு மட்டும்தான் போறேன், அவன் ஊருப்பட்ட வேலையை வாங்குறானப்பா, அவன் வகுத்து சோத்துக்கு அவன்கிட்ட இருக்கிறானப்பா
அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பொறாமை வந்துடும். அப்ப இவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அழுங்காம நைஸா இவன்கிட்ட போய் பேசி, ஏய் அவன் என்னடா உனக்கு சோறு மட்டும் தாண்டா போடுறேன், பணம் சேர்த்து தரேன்டா, உனக்கு கூலியும் கொடுக்குறேன், சோறும் போடுறேன், உனக்கு வேண்டிய வசதி பண்றேன், நீ அங்கிருந்து நீ என் பண்ணைக்கு வந்துடு, நீ என் பண்ணைக்குள்ள வேலை பாருங்க. அப்ப இவனுக்கு ஆசை வருமா வராதா? வருது. அப்போ நல்லவனா இருந்தான்னா 29 நாள் அவன் நம்மளை உயிரோட வச்சிருந்தானே, இந்த 30வது நாள் இவன் வர்றானே, அன்னைக்கு அவன் தான் உதவினியா நமக்கு அப்படின்னு இவன் நல்லவனா தான் இவன் நினைச்சான்னா, உன் சம்பளமும் சரி உன்னோட காசும் சரி போடா, எனக்கு வந்து நியாய தர்மமும் என்னுடைய அந்த நேரத்துல எவன் காப்பாத்தினானா அவன் தான் முக்கியம் அப்படின்னு இருப்பான் இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த மகாபாரதத்துல கர்ணனோட கதை. துரியோதனம் பண்றது தப்பா இருந்தாலும் சரியான நேரத்துல நாட்டையும் கஜானாவையும் கொடுத்து அவன் மானத்தை காப்பாத்தினான் இல்லையா துரியோதனே? ஊருக்கு தான் கெட்டவன், இந்த இது அவனுடைய பங்காளிக்கே கெட்டவன், ஊருக்கு அவன் கெட்டவன் நல்லா இருந்தானே. அதே போல அந்த தர்மத்தை எவன் கடைப்பிடிச்சா கர்ணன் கடைப்பிடிச்சா அது மாதிரி நம்ம இருக்கணும். ஆனா அது மாதிரி இப்ப நம்ம அங்க போய் இந்த ஒரு நேரம் 2 நேரம் சாப்பாடு நமக்கு கிடைச்சது இல்லைங்களா? அந்த 30 நாள் 29 நாள் போட்டான் இல்லையா? அப்ப அவனைத்தான் பார்க்கணுமே தவிர இவன் கொடுக்குறான்னு சொல்லி அப்படி போகக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி போயிட்டாங்க நம்ம கிட்ட இருந்து. ஆனா அதே வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஆனா அவங்களே வச்சுக்கணும், அவங்ககிட்டே சொல்லணும், ஐயா இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்குது, இது மாதிரி சொல்றாங்க, நமக்கு இதுக்குள்ள வழி வகை இருக்க மாட்டேன் இருக்குது, நீங்களும் முயற்சி பண்ணுங்க நானும் முயற்சி, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். அது மனிதாபிமானம். 29 நாள் போட்டபடியும் காப்பாத்துறேன், நம்மளும் அந்த நியாய தர்மத்தை காப்பாத்துறோம். நம்மளை காப்பாத்துறோமா இல்லையா, நியாய தர்மத்தை நம்ம காப்பாத்துறோம். அப்ப என்ன ஆகு, அந்த நிலைக்கு மேல நம்ம போவோம். புரியுதுங்களா? அது நமக்கு சோறு போட்டாங்களா அவங்க நிலையை விட நல்ல நிலைக்கு நம்ம போவோம். அப்போ அதை பார்க்கணும், நம்ம அதை கைவிடக்கூடாது, கடைசி வரைக்கும் வச்சுக்கணும். நம்ம இந்த பாதையில் போகணும். இதுல அப்படி போகணும் அப்படின்னா, இல்ல போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு நமக்கு வந்து 8 நிலை 16 நிலை 18 நிலை இப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சாங்களோ அவங்க அதை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்போ நமக்கு இருக்கிறத மொத்தத்திலேயே வந்து 3 நிலை தான் சொல்றாங்க. ஒண்ணு வந்து நினைவு நிலை, இன்னொன்னு வந்து தூக்க நிலை, இன்னொன்னு வந்து சொப்பன நிலை. மனிதனுக்கு இதை விட்டு நீ வந்து எதுவுமே தாண்ட முடியாது. இதுல இருந்து நீ மீளவே முடியாது. இதுலதான் நீ வந்து பயணம் பண்ணணும். இது அறுதிட்டு சொல்லணும் இல்லையா, நமக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. சரி, அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு போகணும்னா படிநிலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 19 இருக்குது. 19 படிநிலையுமே வந்து சாதாரணமான படிநிலைகள் அல்ல. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு அதை வந்து வாயில் சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்கு வந்து பவர் படைச்சது. அந்த மாதிரி பார்த்தா நமக்கு ஒரு அதிர்ச்சியா கூட இருக்கலாம் சொல்றது. இப்ப இங்க நம்ம போய் கும்பிடுற சிவனாகட்டும், விஷ்ணுவாகட்டும், மற்ற முருகனாகட்டும், இதெல்லாம் வந்து தத்துவங்க தான் தவிர நமக்கு கடவுள் கிடையாது. அது அதுல வந்து இப்ப சிவம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த சிவம்ங்கிறது வேற, சிவன்கிறது வேற. சிவன்கிறது நம்ம, சிவம்ங்கிறது அந்த தத்துவ கடவுளுக்கு. அப்ப அவங்களாம் அந்த சித்துல இருக்கிறவங்க. இப்ப இவங்களுக்கு மீறின கடவுள், இவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறான். இவங்க என்னடானா இவங்களே வந்த 8 நிலையோட சரி இவங்க நம்ம போய் வழிபட்டு இருக்கிறோங்க. ஆனா ஆயுள் காலம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 100 வயசு. இப்ப ஏன் 100 வயசு 40-50லயே எல்லாம் நியாயம் வாய்ப்பு வருது இல்லைங்களா? ஆனா இப்ப நான் சொல்றது இப்ப சிவமாகட்டும், விஷ்ணுவாகட்டும், இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களை வந்து அவங்களாம் அந்த தாவத்துல வந்து வாங்கிட்டு வந்தவங்க, வர வாங்கிட்டு வந்தவங்க. அதனாலதான் அவங்க ஆட்சியில போய் இப்ப நம்ம போய் அவங்கள காலில் விழுந்துட்டு இருக்கோம். ஐயா எதை நீ எல்லாம் ரொம்ப காலமா நான் எத்தனை பிறப்பெடுக்க போறேன்னு உன்னோட ஆயுள் முடியறதுக்குள்ள அவங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கு. ருத்ரன் இருக்கிறாங்கன்னா ருத்ரனுக்கு ஒரு வயசு இருக்குது,
மகேஸ்வரர் இருக்கான மகேஸ்வரனுக்கு ஒரு வயசு இருக்கு, விஷ்ணு இருக்கான விஷ்ணுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கும் வந்து அதிகப்படியான வயசுங்க. அப்ப அந்த வயசு அவங்களுக்கு முடிகிற வரைக்கும் நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து அவங்கள போய் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு? இதுக்குள்ள போனதுக்கு பின்னாடிதான் இப்ப தெரியுது. எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னு இருக்க ஞாபகம் இருப்பாங்க. ஆனா அந்த டைம் முடிஞ்சோடனே அவங்களும் நம்மள மாதிரி மறந்துட்டோம், செத்து தேடாங்க. அவங்களும் செத்து தேடாங்கன்னா அந்த டைம் முடிஞ்சா